ஆரோக்கியமாக முதுமை அடைதல் சக்ஸஸ்ஃபுல் ஏஜிங் இதில் வந்து 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏஜிங் ஆகிறப்போ டிசீஸ் அண்ட் டிசபிலிட்டி வரக்கூடாது. செகண்ட் வந்து நம்ம ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியும் காக்னேட்டிவ் எபிலிட்டிஸும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். தேர்ட் வந்து நம்ம எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் இன் சொசைட்டி. சமூகத்தில் வந்து நம்ம வந்து பலரோட வந்து ஏஜிங் ஆனாலும் நம்ம வந்து பலரோட இன்ட்ராக்ட் பண்ணணும். அந்த நம்மளோட பல வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த அனுபவம் வந்து அந்த அறிவுலாம் வந்து இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மூலமாக நம்மளுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டு ஒருவேளை நோய்கள் வந்தால் கூட அது சீக்கிரம் ரெக்கவர் ஆகிற அளவுக்கு நம்ம உடல் தகுதியை வளர்த்துக்கிட்டு இன்ஃபேக்ட் மெடிசின் எதுவுமே இல்லாமல் கூட நான் ஃபார்மசூட்டிக்கல் ட்ராக்ல போய் ஒரு நீண்ட ஆயுள் ஹெல்தி ஏஜிங் மூலமாக ஒரு நீண்ட ஆயுள் அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணி காட்டிட்டோம்னா அதை விட பெரிய சாதனை உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெரிய அந்த 42 கிலோமீட்டர்ஸ் ஓடின மராத்தனர், பெரிய பெரிய வெயிட் லிஃப்ட் பண்ண வெயிட் லிஃப்டர், பெரிய பெரிய சிகரங்களை தொட்ட மவுண்டேனியர்ஸ், இவங்களெல்லாம் விட இந்த இந்த ட்ராக் இருக்குல்ல, இந்த பர்ஷூட், இதுதான் வந்து ரொம்ப டஃபஸ்ட் சேலஞ்ச். முதுமை அடையும் போது வர்ற பிரச்சனைகள்லாம் பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஒரு சில பேருக்கு மூட்டுகளை பிரச்சனை ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் தசைகள், அதுக்கப்புறம் தான் நரம்பு, அப்படி போயிட்டே இருக்கும், உடம்பு வந்து முடங்கும். ஒரு சில பேருக்கு மூட்டுகள் நல்லா வேலை செய்யும், பிரச்சனைகள் வந்து நரம்பு மண்டலத்தில் ஆரம்பிக்கும், அப்புறம் வந்து அப்படியே உடம்பு வந்து கிரிப்பிள் முடங்கும். இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஏஜிங் ஆகிறப்போ என்ன பிரச்சனைனா மெமரி இஷ்யூஸ். ஸோ அது வந்து டிமென்ஷியா வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வந்து தேதி தெரியாது, எந்த வருஷத்துல இருக்குன்னு தெரியாது, என்ன 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 எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியாது. ஈவன் அவங்க வலது கை எடுத்து வலது காலை தொடுங்கன்னா சர்ச் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மெமரி இஷ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்தி ஏஜிங் ட்ராஜெக்டரியில போறப்போ கடைசி காலத்துல நம்மளுக்கு கவனிக்கிறது நல்ல குடும்பங்கள், நல்ல குடும்ப உறவுகள், அந்த மாதிரி அந்த சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்மளை கேர் எடுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சிரமம்.